ஹலோ மக்களே, இது எல்லா ஆட்டோ டிரைவருக்கும் ஒரு முக்கியமான பதிவு. எல்லா ஆட்டோக்காரங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எங்கேயுமே சிஎன்ஜி பங்க்ல சிஎன்ஜியே கிடைக்க மாட்டேங்குது. அதனால எல்லாருமே பங்க்கு 2 கோடு 1 கோடு ரெட்ல வர வரைக்கும் ரொம்ப எம்டியாக வர வரைக்கும் நீங்கள் வந்துடுறீங்க. பங்க்கு சிஎன்ஜி இல்லைன்னா சிஎன்ஜி பங்க் மட்டும் வெயிட் பண்ணுறீங்க. அங்கேயும் கேஸ் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்போ உங்களுக்கு இன்னுமே கஷ்டமாயிடுது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சவாரியை ஓட்டு பொழப்ப ஓட்டு அரை நாள் அங்கேயே உட்காந்து அதுக்கப்புறம் சிஎன்ஜி போட்டு தான் நீங்கள் கிளம்புறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாள் இன்னைக்கு நான் ஒரு பங்கு சொல்றேன். அந்த பங்க்ல உங்களுக்கு எனி டைம் எப்பயுமே சிஎன்ஜி இருக்கும். உங்களுக்கு சிஎன்ஜியை பத்தி எந்த கவலையுமே இல்லை. அதனால இந்த பங்க் நம்ம கள்ளிக்குப்பம் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் இருக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக டாடா கம்யூனிகேஷன் ஆப்போசிட்ல சிஎன்ஜி பங்க் இருக்கு, பாரத் பங்க். இந்த பாருங்க, இதான் அந்த பங்க். அந்த பங்க்ல அங்க இப்ப எல்லா பங்க்லயுமே லாரி தான் சிஎன்ஜி ஃபில் பண்ணும். ஆனா இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் லாரிலாம் ஃபில் பண்ணாதுங்க. அது டைரக்டா இன்பில்ட்டாவே கனெக்ஷன் இருக்கு. டைரக்டா சிஎன்ஜி வரும் அவங்க பங்க்ல இருந்து. அதனால உங்களுக்கு சிஎன்ஜி உங்களுக்கு எந்த ஏரியால எங்க இருந்தாலும் காலையில இங்க போட்டு போயிடுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க காய்ஸ்.